ஹலோ. டைம் 3:30க்கு மேலே ஆகுது. மார்னிங், ஏர்லி மார்னிங். தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சேனல் ஆச்சு. எனக்கு சட்டுன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்து சரி ஏதோ இதை பற்றி சொல்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே ரீடிங்காக வந்து உட்காந்துட்டேன். எனக்கு மைண்டில் எனக்கு சேனலான மெசேஜ் என்னென்னா, பித்ரு பக்ஷா. மேபி நிறைய பேர் வந்து உங்களுக்கு பித்ரு ரிச்சுவல்ஸ் நிறைய பேர் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை சில பேர் வந்துட்டு பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியும் இருக்குது. இன்கேஸ் யாராவது வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது, இது ஒரு விஷயத்தினால தள்ளி போகுதுன்னா, இந்த சுச்சுவேஷன் மட்டும் தள்ளி போகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் பிளாக் ஆகிறதுக்கு காரணம், சில விஷயங்கள் சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் நடக்குதுன்னா, நீங்கள் இந்த மாதிரியான சில இந்த பித்ரு பூஜை அது நீங்கள் பண்ணுறதுனால கொஞ்சம் நீங்கள் இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்குங்க தெரியுது. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ் யாருக்காவது இது பண்ணுறதா இருந்துச்சுன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ். நியூ மூன், கரெக்டாக மூன் கார்டு வந்திருக்கு. நியூ மூன் அதுவுமா கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் நீங்கள் பண்ணணுன்றது மஸ்ட். ஓகே, பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இன்கேஸ் யாரா பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணுறது இல்லை எதனா ரிச்சுவல்ஸ் அவங்க பேரில் நீங்கள் வந்துட்டு ஃபுட் ஆஃபர் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். எல்லா பிராமின்ஸ் ஏதோ ஃபுட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப மஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. இந்த நியூ மூன் மேபி சில பேருக்கு வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆன ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த நியூ மூன், இந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் போராடிட்டுருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓ மை காஷ், என்ன வண்டின்னு தெரியல. இவ்வளோ நேரம் ஒரே நாய் குலைச்சிட்டு பூனை கத்திட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருந்தது. நான் எழுந்து இதெல்லாம் நான் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நாயும் ஒரு மாதிரி கத்திகிட்ருக்கு, பூனையும் கத்திகிட்ருக்கு. எனக்கு மைண்டில் சேனல் ஆகும்போது சட்டுன்னு கண்ணு முடிச்சு பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. லைஃப்பில் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் போராடிட்டே இருக்கீங்களே தவிர அந்த விஷயத்தை அடியோடு அழிக்க முடியாத சில விஷயங்கள் நடக்குது. சில பேருக்கு, எல்லாருக்குள்ள சில பேருக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த பித்ரு பூஜா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஒரு கார்டு எடுத்துகிட்டு வேறு டேரோ கார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு லைஃப் பாத், உங்களுக்கான சில விஷயங்கள் அதை நீங்கள் வெளியில் வரத்துக்கு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள்னால தடைப்படுற மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஹை பிரிஸ்டஸ், 2 of Wisdoms, ஹை பிரிஸ்டஸ் அண்ட் 2 of Wisdoms. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது உங்கள் ஆன்சஸ்டர்ஸ்க்கு அவங்க சில ரிச்சுவல்ஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறதுனால உங்களுக்கான அந்த ஒரு லைஃப் ஸ்ட்ரகிள், ஒரு லைஃப் பாத் உங்களுக்கு போகிறதுல கஷ்டமாக இருக்குது சில விஷயங்கள்ல உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்துட்டு ஹை பிரிஸ்டஸாக இருக்கலாம், ரேக்கி மாஸ்டர்ஸ், டேரோ ரீடர்ஸ், சில பேர் ஹீலிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒர்க், மேபி நர்ஸ், ஒரு டாக்டர், இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களும் ஒரு ஹீலிங் தானே. சில பேர் வந்து
ஒரு பியூட்டிஷியன் எடுத்துக்கிட்டால் கூட சில பேர் இந்த ஹெட் மசாஜ் பண்ணும்போது, ஹேர் கட் பண்ணும்போது அந்த டைம் கிடைக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது சில விஷயங்கள் அவங்களும் ஹீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களும் ஹீலர்ஸ் தான். அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸாக நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரகிள் அவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக உங்கள் லைஃப் பர்பஸ் அவங்க உங்களுக்கு கூடவே இருந்து வழிகாட்டுதலாக வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மேபி சில பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்காக சில ரிச்சுவல் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணுன்றது இங்கே எனக்கு மெசேஜ் இருக்குது. ஓகே, ஃபைனல் மெசேஜ் அதெல்லாம் இந்த கார்ட்ஸில் இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நான் கார்டு கட் பண்ணும்போது 2 கார்ட்ஸ் கட் பண்ணும்போது உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ரிச்சுவல்ஸ் பண்ணியே ஆகணும். அவங்களும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நம்பர் 7 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் மெஜிஷியன். உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் ஏடாகூடமாக இருக்குது. சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி போது கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் பண விஷயமாக இருக்கட்டும், லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கட்டும், இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கு. ஓகே, இதுதான் மெசேஜ் இந்த ஒரு நியூ மூன் அன்னைக்கு. இந்த நியூ மூன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு நியூ மூனாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு மூன் சைக்கிள்ஸ் வரும்போது உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பும் சில நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் உணரால் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆன்சஸ்டர் ரிச்சுவல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இங்கே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா, பார்க்குறவங்க யாருக்குன்னா சில பேருக்கு இருக்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக, இல்லை ஒருத்தர் 2 பேருக்கான மெசேஜாக இருக்கலாம். மேபி பாஸ்டில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும், இல்லை லேண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் ஷேரிங் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி சில பேர் கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடைக்காம இருந்தோம். ஆனால் இங்கே வந்து சில பேர் கிடைச்சவங்களுக்காக சொல்கிறேன். சில பேர் கிடச்சிருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆன்சஸ்டர் பூர்வீக சொத்து இல்லை பூர்வீக விஷயத்தில் மேபி அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. சில பேருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சொத்து நீங்கள் ஆசைப்படுறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக நீங்கள் கிடைக்கணும்னு நீங்கள் பார்க்கும்போது அதே சமயத்தில் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவங்களும் ஒரு பெரிய சொத்து தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக. ஆன்சஸ்டர்ஸ்ன்றது நமக்கு சில பேர் நமக்கு தெரிஞ்சு கூட இருக்காது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு உங்களை பாதுகாத்துட்ருக்குறாங்க. உங்களை வந்துட்டு ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு லைக் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கிற ஒரு கடவுள் மாதிரின்னு வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, நான் நினைக்கிறது அப்படி தான். ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு நமக்கு கூட இருந்து ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்க நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையை வந்துட்டு சில பேர் அது புரிஞ்சிக்காமல் சொத்து மட்டுமே எல்லான்ற மாதிரி யாருன்னா இருந்தால் அந்த கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிட்டு உங்கள் ஆன்சஸ்டர்ஸ்க்கும் என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் அவங்கள கௌரவப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்கன்றது மெசேஜாக இருக்குங்க.
யாருக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க எனர்ஜி. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.